இங்கிலீஷ் ஈஸி தான். உங்க வீட்ல படிக்கட்டு இருக்கா? படிக்கட்டுனாக்கா சும்மா ரூம் டு ரூம் போறது கிடையாது. பொதுவா மாடி போறது. அந்த படிக்கட்டு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்வீங்க? ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, வீட்டுக்கு வெளியில இருக்குது அப்படின்னாக்கா, எனி அவுட்டோர் படிக்கட்டு ஸ்டெப்ஸ். கோயில் போறது, கோயிலெல்லாம் மலை மலை கோயிலுக்கெல்லாம் ஏறுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து அதெல்லாம் ஸ்டெப்ஸ் ஏறி தான் போவீங்க. சரியா? அதே இன்டோர்ல இருக்குது அப்படின்னாக்கா, நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் சொல்ற ஷேப்ல தான் இருக்கும். இப்படி ஏறி, இப்படி ஏறுற மாதிரி அந்த மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லணும். பொதுவா இன்டோர்ல இருக்கிற படிக்கட்டு எல்லாமே ஸ்டேர்ஸ் தான். ஸ்டெப்ஸ் கிடையாது. சும்மா ஒரு 2 ஸ்டெப் இறங்குறீங்க, அதெல்லாம் ஸ்டெப் தான். அது சொல்லல. நான் சொல்றது படிக்கட்டு. நிறைய. சோ அந்த மாதிரி படிக்கட்டு வரிசையை வந்து நீங்க என்ன சொல்லணும்? ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லணும். அது இன்டோர்ல இருந்தாதான் சொல்லணும். அவுட்டோரா இருந்தா ஸ்டெப்ஸ். ஓகேவா? அதே மாதிரி படிக்கட்டுடைய வரிசைகள் ஒரு 4-5 இது இப்படி போறது அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து ஸ்டேர் கேஸ்ன்னு சொல்லணும். ஸ்டேர் கேஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த 2 வார்த்தையும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளார வந்து நான் ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்டேர்ஸ்ல இருந்து இறங்கி வந்தேன் அப்படிதான் சொல்லுவோம். அதான் மாடியை வந்து அப் ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற வீடுன்னு சொல்லுவோம். டவுன் ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஞாபகத்துல இருக்குங்களா? சோ அப்ஸ்டேர்ஸ், டவுன் ஸ்டேர்ஸ் அதெல்லாமே படிக்கட்டு வழியா நீங்க ஏறி இறங்கி ஒரு தளத்துல இருந்து இன்னொரு தளத்தை கனெக்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் என்னன்னு சொல்லலாம்? ஸ்டேர்ஸ். அப்படி இல்லைன்னா சாதாரணமா நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு இடத்துக்கு போறீங்க மேல ஏறி போறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் ஸ்டெப்ஸ். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுனீங்கன்னாக்கா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.